விளாக் பண்ணோம்னா விளாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நாங்களே நடு ரோட்ல தான் விளாக் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் இருக்காங்க. முன்னேறணும்னு நினைச்சோம்னா முன்னேறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும். ஹலோ காய்ஸ், என்னுடைய பேர் ஆதி. என்னோட பேர் மனிஷ். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட லைஃப் டிராவல்ல நம்ம என்னெல்லாம் சந்திச்சோம் அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். வேற எந்த கதை, லவ் கதை, நம்ம கதை எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்றோம். மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. வேற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். காய்ஸ், இன்னைக்கு பார்த்தோன்னா ஆதியோட கதையை தான் கேட்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிரியேட்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு. ஆனா நம்மள அதை எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணது கிடையாது. நாங்களாம் பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம யூடியூப் சேனல் 50 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் போய் பாருங்க. இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தாண்டல. ஆனால் நாங்க இன்னும் வீடியோ விடாம இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் கடைசி வரைக்கும். எப்படியும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிரும். அது வரைக்கும் கடைசி வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். முடிஞ்சாலும் அது உங்க சப்போர்ட்னால தான். அதனால நீங்களும் எந்திச்சு வாங்க, உங்களாலையும் முடியும். அவங்க உட்கார்ந்தா இருக்காங்க. போடுங்க, உங்களாலையும் முடியும். கிரியேட் பண்ணி பாருங்க கண்டென்ட்லாம். கண்டிப்பா யூடியூப் சேனல்ல ஒரு நாள் பெரிய ஆள் ஆகலாம். அதனால ஒரேடியா உட்காந்துடாதீங்க, எந்திரிச்சு வாங்க உங்களால. நம்ம எல்லாம் டிடிஏ வாசன், விஜய் சித்து விளாக்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதான் எங்களுக்கும் ஆனும் கனவு. அது ஆயிரும், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதனால நம்மளும் கஷ்டப்படுவோம். கேட்டீங்களா? நீங்களும் அதே மாதிரி கிரியேட்டர் ஆகணும்னா அப்படியே வீட்டுல இருக்காதீங்க, நம்ம கூட சேனல் லாக் பண்ணுங்க. வாங்க, எல்லாரும் ஒன்னா பண்ணுவோம். பாத்தீங்கன்னா என் பேர் தான் மனிஷ். என்னோட குட்டி மினி லவ் ஸ்டோரி உண்டு, அதான் இப்ப நம்ம பேசி போறோம். என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா, சாரி கைஸ் பேர் சொல்ல விரும்பல. அவ ரொம்ப மோசம் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க, ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன். சொல்ல விரும்பல, அப்போ உங்களுக்காக நான் சொல்றேன். 2 வருஷம் லவ்ங்க. பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்கள்ட்ட காமிச்சேன் ஒரு மைதானு, அதே எங்க ஏரியா. பாத்தீங்கன்னா நாங்க குரூப்பா பசங்க உட்காந்துருப்போம். ஒரு பொண்ணு நான் டியூஷன் போகும்போது எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே போவா. சரி நாமளும் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு நினைச்சேன். பார்த்தா நான் சீதா கேர்ள் ஃப்ரெண்டாவே ஆகிட்டேன். சீதா